புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில ஓ பன்னீர்செல்வம் என்ன தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே போல அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டியது இபிஎஸ்க்கு அது லாஸ் தான், பின்னடைவு தான் அப்படிங்கிறதும் இன்றைக்கு கள நிலவரமாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியில தொடர போகிறாரா அல்லது புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு செய்தி தொகுப்பை இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா நம்முடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்கை ஒன்று போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நாட்களாக அவரை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல, செய்தியாளர் சந்திப்பையும் பார்க்க முடியல. பொது நிகழ்ச்சிகளுக்கு போறாரு வராரு, ஆனா செய்தியாளர்கள் சந்திக்கிறது கிடையாது. எந்த அறிவிப்பும் அவர்கிட்ட இருந்து இல்லை. ஆனால் இன்றைக்கு நடந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும், நமக்கான ஒரு அடையாளம் எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா வழியில வந்த நமக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை இந்த ஆலோசனை கூட்டத்துல கருத்துகள் வரவேற்கப்பட்டது. வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன தோணியதோ அந்த கருத்துகளையும் இந்த ஆலோசனை கூட்டத்துல முன்வைக்கப்பட்டது. நிறைய பேர் ஒரு புதிய யுக்தியை கையாள போறோம், ஒரு புதிய தகவலை நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் மத்தியில சந்தித்து பேசுறாரு. அதற்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. நாங்க யார் பின்னாடியும் போகணும்னு அவசியம் இல்லைங்க, நாங்க யாரையும் எதிர்பார்த்து அரசியல் செய்யல, எங்களுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை நாங்க முன்னெடுக்க போறோம். வருகிற செப்டம்பர் 4 மதுரையில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில ஒரு 20 லட்சம் பேர் கூடக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கோம். அதற்கு முன்பாக காஞ்சிபுரத்துல செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்று நடத்த போறோம். அதன் பிறகு வருவாய் மாவட்டங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும். நடத்தி முடித்த பிறகு நாங்க செப்டம்பர் 4 மதுரையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, எங்களுக்கான ஒரு அடையாளமான மாநாடு, எம்ஜிஆர் அவர்கள் வழியில, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில ஓ பன்னீர்செல்வனுடைய அரசியல் பயணம் ஒரு புதிய ரூட் எடுக்க போகிறது. நாங்க யாரையும் எதிர்பார்த்து இல்லைங்க, யாரு பின்னாடி நாங்க போகணும்னு அவசியம் ஓபிஎஸ்க்கு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டுரைத்து இருக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செய்தியாளர்கள் மத்தியில என்ன ஒரு புது விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, அதாவது மக்களுக்கு சொல்ற செய்தியாளர் மத்தியில மக்களுக்கு சொல்லக்கூடிய, தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரல் என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அறிவிப்பு வருகிற செப்டம்பர் 4 மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல நான் அறிவிக்க போறேன், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஓ பன்னீர்செல்வம் முன் வச்சு பேசுறாரு. என்ன நடக்க போகிறது? ஓ பன்னீர்செல்வம் தரப்புல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல இன்னைக்கு நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்ற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவருடைய யோகித்த ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓ பன்னீர்செல்வம் தலைமையில நம்ம ஓரணியில நம்ம திரண்டு நம்ம ஓ பன்னீர்செல்வம் தலைமை ஏற்று ஒரு புதிய கட்சி நம்ம தொடங்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. அதனாலதான் ஓ பன்னீர்செல்வம் ஒரு செய்தியாளர் மத்தியில ஒரு சூசகமான ஒரு பதில சொல்றாரு. நீங்க எதிர்பார்த்த, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க எதை ஆசைப்படுகிறீர்களோ, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நான் என்ன அடுத்த அரசியல் முன்னெடுப்பை செய்தால் நீங்க எதை விரும்புகிறீர்களோ அந்த முடிவை நான் வருகிற செப்டம்பர் 4 மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டுல நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற தகவலையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்கிறது?
எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கி விழுப்புரம், பண்ருட்டி உள்ளிட்ட இடங்களெல்லாம் சுற்றுப்பயணம் போறாரு. ஒவ்வொரு தொகுதிகளிலும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கின்ற அந்த தொண்டர்கள் எழுச்சி மிகு தொண்டர்களா, எடப்பாடி பழனிசாமி வரவேற்கக்கூடிய வகையில அந்த தொண்டர்கள் இருப்பார்களா, அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமான வரவேற்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறாங்களா இல்ல அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு கொடுக்குறாங்களா, ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புகிறது. இந்த வகையில ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மக்கள் சந்திப்பு, மாவட்டந்தோறும் செயல்வர்கள் கூட்டம், அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாநாடு. எதை நோக்கி ஓ பன்னீர்செல்வம் நகர்கிறார்? என்டிஏ கூட்டணியில் தொடர்வாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் நாம் எப்படிப்பட்ட சக்தியை, மக்கள் சக்தியை, தொண்டர் பலத்தை எப்படி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கான தொண்டர்கள் படை எப்படி வீரியமாக, பலமாக, ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றதை நிரூபிப்பதற்காக இந்த மாநாடா அல்லது அமித்ஷாவிடம் ஒரு நல்ல பெயரை வாங்கி இந்த மாநாடு மூலியமா ஒரு பலமான ஒரு அங்கீகாரத்தை பெற்று அதன் மூலமா நம்ம என்டிஏ கூட்டணி நமக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்குண்டான அதிகப்படியான இதுதான் முக்கியமானது, அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காக இந்த மாநாடு அதிரடிய மாநாடாக இருக்குமா அல்லது இதனை தொடர்ந்து, ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னா, நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் செய்யலைங்க, நாங்க யாரு பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் அங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப என்ன இவர்கள் என்ன முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இங்கே எழத்தான் செய்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் நீண்ட நாட்களுக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில சந்தித்து இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதற்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் மக்கள் மத்தியிலும் சரி, அதிமுக ஒட்டுமொத்த தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கு? ஓ பன்னீர்செல்வத்திற்கா எடப்பாடி பழனிசாமிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற போது பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் தொண்டர்கள் மத்தியில ஆதரவு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க யாருக்கு அதிகம் ஆதரவு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இதை நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா, நமக்கான ஒரு மெஜாரிட்டியை காட்டணும், நமக்கான பலத்தை காட்டணும் அப்படின்னா, நம்ம ஒரு மாநாடு நடத்துறோங்க, அங்க 20 லட்சம் பேரை கூட்டுறோங்க, இது எங்களுக்காக வந்த கூட்டம், இது அதிமுக தொண்டர்களா இல்ல ஓ பன்னீர்செல்வத்தை பின்தொடரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுல இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு? அதிமுகவில் இருந்த தொண்டர்கள் தான். இவங்க தனி ரூட்ல வேற கட்சியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல வேற மாற்று கட்சியிலிருந்து வந்த தொண்டர்கள் மக்களோ அல்ல. அதிமுகங்கிறது இரண்டாக பிரிந்த போது ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணின்னு பிரிகின்ற பொழுது ஓபிஎஸ் அதிமுக நீக்கப்பட்ட பிறகு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாளர்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தை நேசிக்கக்கூடிய, அவருடைய ஆதரவை வழங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு பின்னணியில தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறவர்கள். அப்ப இங்க ஓரடியில் இருந்த அந்த அதிமுகங்கிற ஒரு மாபெரும் சக்தி, மாபெரும் இயக்கத்தில் இருந்து இரு பிரிவுகள் இருக்கிறது. யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம், யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்ங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெல்ல தெளிவாக தெரியும். இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். வேறு வழி இல்லாமல் கட்சியை நம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதிகாரத்தை நம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை நான் தான் அப்படிங்கிற அதிகாரத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால கட்சியை 2ஆக, 3ஆக, 4ஆக, 5ஆக பிளவுபடுத்தி பார்க்கிறாரா அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. இதனால அதிமுகவுக்கு பலமா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலமா, எடப்பாடி பழனிசாமிக்கு பலமா அப்படின்னா நிச்சயமா 2 பேருக்கும் பலம் என்பது பெரிய அளவில் இருக்காது. காரணம் என்னன்னா, மற்றவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் இது சாதகம். இப்ப அதாவது வீடு 2 விட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகள் இருக்கின்ற ஒரு குடும்பத்துல ஒற்றுமையாக இருந்தால்தான் மற்றவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள், மரியாதை கொடுப்பார்கள். அந்த குடும்பம் பிரச்சனையாகி பிரிந்திருந்தால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. அதே போலதான் ஒரு கட்சி பலமாக இருக்கணும்னா அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும்,
ஒருமித்த கருத்தோடு இருக்கணும், வலுவான இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கின்ற பொழுது அதிமுக வலுவான ஒரு இயக்கமாக மாறுகின்ற பொழுது, மீண்டும் மாறுகின்ற போது அதுதான் முக்கியமானது. அதுக்காக அதுக்கு முன்பாக வலுவு இழந்திருந்ததா, வலு இல்லாம இருந்ததா கிடையாது. ஏற்கனவே வலுவாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி, அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. அது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம், அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது தான் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் பலம், தொண்டர்கள் படை அதிகமாக இருக்கு. எங்க பார்த்தாலும் ஓ பன்னீர்செல்வம் தாங்க மாஸ் லீடரு, அவர் தாங்க சரியான தலைவர். ஒரு அதிமுகவை சரியாக வழிநடத்தணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் இருக்கணுங்கன்னு ஒரு பக்கம் தொண்டர்கள் விரும்புறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஆதரவு இருக்கு. அந்த ஆதரவு மனமுகர்ந்து விருப்பத்தோட எடப்பாடி பழனிசாமியை அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க நிச்சயமாக வரத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடரப் போகிறாரா அல்லது வேறொரு மாற்று ரூட்ல எடுத்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பை இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் மத்தியில ஓ பன்னீர்செல்வம் சூசகமான பதிலை சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தையே ஹைலைட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நாங்க யாரு பின்னாடியும் போகணும் அவசியம் இல்லைங்க, யாரும் எதிர்பார்த்து நாங்க அரசியல் பண்ணலைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இவர்களுக்கான ஒரு ரூட்டை, இவர்களுக்கான ஒரு அரசியல் பாதையை, எதிர்காலத்தில் நமக்கான ஒரு அடையாளம் வேணுங்கிறதுனால இவங்க வேற ஒரு ரூட் எடுக்க போகிறார்களா? இது ஒரு பக்கம் இருக்க, இல்ல நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாநாடு கூட்டி அங்க மிகப்பெரிய ஒரு பலத்தை, தொண்டர்கள் படையை திரட்டி நம்மளுடைய பெரிய பலத்தை காட்டிய பிறகு அமித்ஷா அவர்களிடமிருந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பெறுவதற்கும் அதிகப்படியான தொகுதியில கேட்டு பெறுவதற்கு உண்டான மாநாடாக இது இருக்குமா, புதிய கட்சி தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இங்க அதிக அளவுல இழத்தான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுல ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் படை, அதாவது அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பார்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பார்களா அப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இங்க தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்களாகட்டும், இல்ல ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தொண்டர்கள், எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் தொண்டர்கள், உங்களுடைய கருத்து, இரு தலைவர்களும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களும் ஒற்றுமையாக இணைகின்ற போது அதிமுக பலம் பெறுங்கிறது இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனா இன்றைக்கு சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 8 மாதங்கள் இருக்கு நடைபெறுவதற்கு. இந்த காலகட்டத்துல ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி இணைவார்களா, இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இதுல மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் மத்தியில சொல்லிக்கக்கூடிய அந்த தகவல், அந்த பின்னணியில என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற மத்தியில ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் பலம் அதிகமாக இருக்குமா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தொண்டர்கள் பலம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்றது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.